தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் பயணமாக கன்னியாகுமரி மாவட்டம் வருகிறார். இதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாட்கள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கலெக்டர் அழகுமீனா தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டு பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். நாகர்கோவிலில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் சிலை மற்றும் பல்வேறு புதிய திட்டங்களை அவர் திறந்து வைக்கிறார். மேலும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பல வளர்ச்சி பணிகளை தொடங்கி வைக்க இருக்கிறார். இதையொட்டி போக்குவரத்து மாற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் அழகுமீனா வெளியிட்டுள்ள அறிவிப்பில், முதல்வர் கான்வாய் செல்லும் நேரங்களில் மட்டும் கொட்டாரத்தில் இருந்து கன்னியாகுமரி நோக்கி வரும் அனைத்து வாகனங்களும் மகாதானபுரம் ரவுண்டானா முருகன்குன்றம் வழியாக காட்மல் மாதா திருப்பம் தெற்கு குண்டல் விவேகானந்தபுரம் சர்ச் ரோடு வழியாக கன்னியாகுமரி ரத வீதி நோக்கி அனுமதிக்கப்படும். கன்னியாகுமரி காவல் நிலையத்திலிருந்து ரவுண்டானாவிற்கு எந்த வாகனமும் அனுமதிக்கப்படாது. மாதவபுரம் விவேகானந்தபுரம் சர்ச் ரோட்டிலிருந்து கன்னியாகுமரி வரும் அனைத்து வாகனங்களும் கன்னியாகுமரி ரத வீதி நோக்கி அனுமதிக்கப்படும். கோவளத்திலிருந்து கன்னியாகுமரி நோக்கி வரும் அனைத்து வாகனங்களும் சிலுவை நகர் வழியாக கடற்கரை ரோட்டில் அனுமதிக்கப்படும். பறக்கை விளக்கில் இருந்து தேங்கம்புதூர் வழியாக மணக்குடி நோக்கி வரும் வாகனங்கள் பறக்கை விளக்கிலிருந்து இடலாக்குடி ஆசிரமம் ஈத்தங்காடு வடக்கு தாமரைக்குளம் ஆண்டிவிளை முகிலன் குடியிருப்பு வழியாக மணக்குடி நோக்கி அனுப்பி வைக்கப்படும். மணக்குடியிலிருந்து புத்தளம் நோக்கி செல்லும் வாகனங்கள் கீழமணக்குடியில் இருந்து கடற்கரை சாலை வழியாக தெற்கு தேரியினை நோக்கி சென்று புத்தளம் செல்ல வேண்டும். மேல கிருஷ்ணன்புதூரில் இருந்து கன்னியாகுமரி நோக்கி வரும் வாகனங்கள் தெற்கு தேரியினையில் கடற்கரை சாலை வழியாக மணக்குடி நோக்கி அனுப்பி வைக்கப்படும். அண்ணா பஸ் நிலையத்திலிருந்து கன்னியாகுமரி செல்லும் வாகனங்கள் கம்பளம் சந்திப்பு சுலக்கடை பஜார் ரயில் நிலையம் நாயுடு ஆஸ்பத்திரி இடலாக்குடி வழியாக செல்ல வேண்டும். நாயுடு ஆஸ்பத்திரி சந்திப்பில் இருந்து ஈத்தாமொழி விளக்கு வரை எந்த வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை. இடலாக்குடியில் இருந்து வரும் வாகனங்கள் ரயில்வே ரோடு வழியாக செல்ல வேண்டும். பீச் ரோட்டிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் வாகனங்கள் இருளாபுரம் வழியாகவும் இருளாபுரத்திலிருந்து வரும் வாகனங்கள் ஆயுதப்படை மைதான சாலை வழியாகவும் செல்ல வேண்டும். தலைமை தபால் நிலையம் மணிமேடை சந்திப்பு வழியாக வரும் வாகனங்கள் வேப்பமூடு பூங்கா கோட் ரோட்டில் செல்ல அனுமதி இல்லை. மாறாக வாகனங்கள் அனைத்தும் அண்ணா பஸ் நிலையம் கோட்டார் போலீஸ் நிலையம் சவேரியார் ஆலய சந்திப்பு வழியாக செல்ல வேண்டும். செட்டிக்குளத்திலிருந்து வரும் வாகனங்கள் ராமன்புதூர் கோணம் ஆசாரிப்பள்ளம் பார்வதிபுரம் வழித்தடத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். டெரிக் சந்திப்பிலிருந்து வரும் வாகனங்கள் வாட்டர் டேங்க் ரோட் பால்பண்ணை ரோடு கிறிஸ்து நகர் வெட்டூர் நிமடம் வழியாக வடசேரி பாதையை பயன்படுத்தி கொள்ளலாம். இதேபோல் நாளை மறுநாள் புதன்கிழமை கான்வாய் செல்லும் நேரங்களில் தக்கலை தோட்டியோடு வழியாக பார்வதிபுரம் வரும் வாகனங்கள் அனைத்தும் பார்வதிபுரம் மேம்பாலம் கீழ் வழியாக டெரிக் செல்ல அனுமதி இல்லை. மாறாக வெட்டூர் நிமடம் வடசேரி நோக்கி செல்ல வேண்டும். குருந்தன்கோடு பேயோடு ராஜாக்கமங்கலம் வழியாக வரும் வாகனங்கள் பெருவிளை பார்வதிபுரம் வழியாக மாநகருக்குள் செல்ல அனுமதிக்கப்படும். இதேபோல் 2 நாட்களும் முதல்வர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வரும் பொதுமக்களின் வாகனங்கள் நிறுத்தவும் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது.